இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிமார்ஃபிக் கொரீஸ்னா என்ன? பாலிமார்ஃபிக் கொரீஸ் எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ் அபெக்ஸில் யூஸ் பண்ணுறது? அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாலிமார்ஃபிக் கொரீஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ரையார் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் இஸ் சிமிலர் டு தி ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு தான். நார்மலாக நம்ம வந்து லுக்அப் ரிலேஷன்ஷிப், மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப், ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப், ரைட் செல்ஃப் லுக்அப் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப்பும் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான். பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சைல்டு இருக்கும், ஒரு பேரண்ட் இருக்கும். பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைல்டு இருக்கும், பேரண்ட் மோர் தேன் ஒன் பேரண்ட். இது வரைக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் படிச்சிருக்க மாட்டீங்க, ரைட்? ஸோ அப்போ ஒரு சைல்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு ஃபீல்டு, இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மல்டிபிள் ஃபீல்டு கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ஃபீல்டு, ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறீங்க சைல்டு ஆப்ஜெக்டில். அந்த ஃபீல்டில் மோர் தேன் ஒன் பேரண்டோட ரெக்கார்ட் ஐடியை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். மோர் தேன் ஒன் பேரண்ட்டை நீங்கள் அந்த ஃபீல்டில் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் எ பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மற்ற ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் இருக்குது. காண்டாக்ட்டுக்கு அக்கௌண்ட் பேரண்ட் அப்படின்னா, அந்த ஃபீல்டில் அக்கௌண்ட்டுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் அக்கௌண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும், ரைட்? ஆப்பர்ச்சுனிட்டியோட இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. ஸோ ஜென்ரலாக நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்டில் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியாது. ஆஸ் ஆஃப் நவ், ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டில் சேல்ஸ்ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் தீஸ் டைப் ஆஃப் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்ட். அப்படிப்பட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டாஸ்க் அண்ட் ஈவெண்ட். ஸோ வி ஹாவ் டூ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டாஸ்க்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஈவெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. டாஸ்க் எதுக்காக? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லீடு க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த லீடை ஃபாலோ பண்ணுறதுக்கு சேல்ஸ் ரெப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ரைட்? இதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலாக டாஸ்காக க்ரியேட் பண்ணுவோம். ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் எ கேலண்டர், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சேல்ஸ் ரெப் போய் ஒரு பர்டிகுலர் டேட்டில் இத்தனை மணிக்கு மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அதை நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். தென் வி வில் பி யூஸிங் கேலண்டர்ஸ். அந்த கேலண்டர் மூலமாக நம்ம ஷெடியூல் பண்ணுற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயுமே நமக்கு ரெண்டு பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஐடி, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஐடி. ஸோ ரெண்டு பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க, ஹூ ஐடி அண்ட் வாட் ஐடி. இந்த ஹூ ஐடிக்கும் வாட் ஐடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்க்ரீனில் டாஸ்க் ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் ஹூ ஐடி வச்சு சொல்கிறேன். ஸோ டாஸ்க் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹூ ஐடிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு இருக்குது. தட் இஸ் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப். இட் மீன்ஸ் இந்த ஹூ ஐடி ஒரு லீடையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆர் இந்த ஹூ ஐடி ஒரு காண்டாக்டையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பேரண்ட் மேபி எ லீட் ஆர் பேரண்ட் மேபி எ காண்டாக்ட். இது ரெண்டு தனித்தனி ஃபீல்டில் போய் ஸ்டோர் ஆக போகிறதில்ல, ஒரே ஒரு ஃபீல்டு தான் ஹூ ஐடி. அதில் லீடோட ரெக்கார்ட் ஐடி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அல்லது காண்டாக்டோட ரெக்கார்ட் ஐடி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு. ஸோ இந்த ஹூ அப்படிங்கிறது என்னன்னா பர்சன். சேல்ஸ் ஃபோர்ஸில் ஜென்ரலாக ஹூ அப்படின்னு சொன்னால் அதை வந்து பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் அப்படின்னா அது ஒரு லீடாக இருக்கலாம் அல்லது காண்டாக்டாக இருக்கலாம். மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹூ மீன்ஸ் பர்சன், இட் ரெப்ரசன்ட்ஸ் எ லீட் ஆர் காண்டாக்ட். வாட் மீன்ஸ் அதர் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேஸ். இப்போ ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஈவெண்ட்லையும் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு இருக்குது, இந்த ரெண்டு ஃபீல்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவெண்ட்டில் வாட் ஐடின்னு ஒரு பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து எந்த ஆப்ஜெக்ட்லாம் பேரண்டாக வைக்கலாம்? லீடு காண்டாக்ட் தவிர அக்கௌண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேஸ் எதை வேணாலும் நீங்கள் பேரண்டாக வச்சுக்கலாம். அப்போ இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு வாட் ஐடி. இந்த வாட் ஐடிங்கிற ஃபீல்டில் நீங்கள் அக்கௌண்ட்டோட ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணலாம், ஆர் ஆப்பர்ச்சுனிட்டியோட ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணலாம். இட் மீன்ஸ் வாட் ஐடி யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை பேரண்டாக வச்சுக்க முடியும், அல்லது ஆப்பர்ச்சுனிட்டியை பேரண்டாக வச்சுக்க முடியும். ரெண்டு டாஸ்க்கு நான் க்ரியேட் பண்ணுறேன், ரெண்டு ஈவெண்ட் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஈவெண்ட் ரெக்கார்டுக்கு அக்கௌண்ட் பேரண்டாக இருக்குது, ரெண்டாவது ஈவெண்ட் ரெக்கார்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பேரண்டாக இருக்குது. இது பாசிபிளா? எஸ், இட் இஸ் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்ட். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்க்குறீங்க. ஹூ அப்படிங்கிறது பர்சன், ஸோ லீட் அண்ட் காண்டாக்ட். நான் இதை டைரெக்டாக உங்களுக்கு ஆர்கில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்.
ஆப்ஜெக்ட் மேனேஜர் வந்துடுறேன். ஆப்ஜெக்ட் மேனேஜர் வந்துட்டு டாஸ்க் ஆப்ஜெக்ட் நான் சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் என்னோட டாஸ்க் ஆப்ஜெக்ட். டாஸ்க் ஆப்ஜெக்டில் ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இந்த செக்ஷனுக்கு நான் வந்துடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டை நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நேம், தட் இஸ் ஹூ ஐடி, ரைட்? ஹூ ஐடிங்கிறது ஏபிஐ நேம் ஆஃப் த பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப். அதோட லேபிள் எப்படி வச்சுருக்காங்க? நேம்னு வச்சுருக்காங்க. ஏன் நேம்னு வச்சுருக்காங்க? பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் எ பர்சன் அப்படிங்கிறதுனால அது என்ன வச்சுருக்காங்க? நேம்னு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு. லுக்கப்னு போட்டு ப்ராக்கெட்டில் பாருங்கள், கான்டாக்ட் கமா லீட் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட் பேரண்டாக நீங்கள் வச்சுக்க முடியும். ஆனால் இந்த லுக்கப்லாம் பாருங்கள், சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான். லுக்கப் டு யூசர், லுக்கப் டு யூசர். இங்கே மட்டும் லுக்கப் டு கமா வருது, மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் அ பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஐடி. இந்த வாட் ஐடி அப்படிங்கிறதும் ஒரு பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு தான். பட் இந்த ஃபீல்டோட லேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு. இது ஒரு பர்சனை மீன் பண்ணாது. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, ரைட்? ஸோ இதில் எந்த ஆப்ஜெக்டை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? இந்த டாஸ்க்குக்கு பேரண்டாக வச்சுக்க முடியும். தட் இஸ் இந்த வாட் ஐடியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீலர் ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணலாம். ஆர் டிபார்ட்மெண்ட் கேன் பி அ பேரண்ட், ஆர் எம்ப்ளாயி டீலர் கேன் பி அ பேரண்ட், எம்ப்ளாயி கேன் பி அ பேரண்ட், ஆர் கேம்பெயின் கேன் பி அ பேரண்ட், ஆர்டர் கேன் பி அ பேரண்ட், ரைட்? அப்போ வாட் ஐடிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு. அந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் மோர் தேன் ஒன் பேரண்ட் ஆப்ஜெக்டோட ரெக்கார்ட் ஐடிஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும் அட் எ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைமில். இட் மீன்ஸ் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட் can be act as a parent in the context of what ID, right? இது நார்மல் லுக்கப் அண்ட் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி கிடையாது. காண்டாக்டுக்கு அக்கௌண்ட் ஒரு பேரண்ட் அப்படின்னா காண்டாக்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் அக்கௌண்ட் ஐடியை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். காண்டாக்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுங்கிற ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடியா கொண்டு போய் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. பட் பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு விதிவிலக்காக இருக்கிறது தான் இந்த பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு அப்படிங்கிறது. So let me take you back to the presentation. இப்போது இந்த பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி சாக்கரில் யூஸ் பண்ணுறது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் ஆர் சினாரியோஸ் நமக்கு ரியல் டைமில் வரும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டாஸ்க் ஆப்ஜெக்டில் இருந்து டாஸ்கோட ஐடி, சப்ஜெக்ட், ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நமக்கு ரிட்ரீவ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் அந்த டாஸ்க் ஒரு அக்கௌண்ட்டுக்கோ அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ க்ரியேட் ஆகிருந்தால் மட்டும் அந்த டாஸ்க் வேணும். தட் இஸ் ஒரு டாஸ்க் வந்து லீடுக்கு க்ரியேட் பண்ணலாம், டாஸ்க்கை வந்து கான்ட்ராக்டுக்கு க்ரியேட் பண்ணலாம், டாஸ்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணலாம், கேஸுக்கு க்ரியேட் பண்ணலாம், எம்ப்ளாயிக்கு க்ரியேட் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணலாம். எனக்கு எல்லா டாஸ்க்கும் வேணாம், எனக்கு அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வாங்க. இதுதான் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட். இதை நம்ம சாக்கல் மூலமாக அச்சீவ் பண்ண முடியுமானா எஸ், அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு டைப் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபயர் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். லெட் மீ டேக் யூ டு தி டெவலப்பர் கன்சோல். டெவலப்பர் கன்சோல் வந்துக்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு செலக்ட் ஐடி வேணும், அதுக்கு அடுத்தது ஸ்டேட்டஸ் வேணும், ரைட்? ஐடி வேணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கொடுத்துக்குவோம், சப்ஜெக்ட் வேணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வேணும். எங்கேருந்து எடுக்கணும்? டாஸ்க் ஆப்ஜெக்ட்லேருந்து இதெல்லாம் எடுக்கணும். ஓகே, இப்படி எடுத்துகிறேன். இது என்ன பண்ணும்? எந்த ஃபில்டரும் அப்ளை பண்ணல, ஒயரே அப்ளை பண்ணல. அப்போ என்ன பண்ணும்? டாஸ்க் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ என்னோடய ஆர்கில் டாஸ்க் ஆப்ஜெக்டில் 5 ரெக்கார்டு இருக்குது. அந்த 5 ரெக்கார்டு இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு? ரிட்ரீவ் ஆகிடுச்சு. அந்த 5 ரெக்கார்டோட சப்ஜெக்டும் வந்திருக்கு, ஸ்டேட்டஸும் வந்திருக்கு. இந்த பேரை பார்த்தாலே, சப்ஜெக்டை பார்த்தாலே எனக்கு தெரியுது இது லீடுக்கு க்ரியேட் பண்ண டாஸ்க், ரைட்? கம்பெனி அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது இது அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ண டாஸ்க், ரைட்? ஸோ எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் வருது அப்படிங்கிற க்ளூ கிடச்சிச்சு. எனக்கு இப்போ எல்லா ரெக்கார்ட்ஸும் வேண்டாம், எனக்கு அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோட டாஸ்க் மட்டும் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வி ஹேவ் டு அப்ளை எ ஃபில்டர். ஸோ ஐம் கோயிங் டு அப்ளை எ ஃபில்டர். ஒயர். அடுத்து நம்ம பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு, அக்கௌண்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் டாஸ்கில்? வாட் ஐடி அப்படிங்கிற பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில். ஸோ நான் எங்கே வரேன்? இந்த வாட் ஐடியை வரேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இதோட ஏபிஐ நேம் என்னவோ வாட் ஐடி தான். ஆனால் நம்ம இந்த பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் சாக்கரில் யூஸ் பண்ணும்போது ஏபிஐ நேமை கொடுக்கக்கூடாது. அந்த ஃபீல்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஃபீல்டு நேம், நம்ம ரிலேஷன்ஷிப் டாப்பிக்கில் இதே இதை படிச்சிருப்போம். ஃபீல்டு நேமில் என்ன இருக்கோ இதை தான் நம்ம சாக்கரில் யூஸ் பண்ணணும். ஃபீல்டு நேமில் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் ஐடின்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை, வாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஒயர் வாட். வாட் அப்படிங்கிறது பாலிமார்ஃபிக் ஃபீல்டாக இருக்கிறதுனால நம்மளால் டைப் அப்படிங்கிற குவாலிஃபயரை அதில் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஸோ வாட் டாட் டைப்,
இன் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். அதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். ரைட். இப்போ இன்னுக்குள்ளே ஜஸ்ட் சிம்பிளாக அந்த பேரண்ட் ஆப்ஜெக்டோட பேரை கொடுக்க வேண்டியது தான். பேரண்ட் ஆப்ஜெக்ட் எதுவாக இருக்கலாம்? அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஆர் பேரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எதுவாக இருக்கலாம்? ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ 5 ரெக்கார்ட் இருந்திருக்கு. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் எத்தனை வந்துடுச்சு பாருங்கள், 3 ரெக்கார்ட் தான் இருக்குது. ரைட். ஸோ இது ஃபில்டர் ஆகிட்டு. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், இது கரெக்டாக அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோட சைல்டு டாஸ்க்கை தான் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பேரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நேம் ஃபீல்டு வேணும். எல்லா ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதனால் தைரியமாக என்ன கொடுக்கலாம்? நேம் எடுத்துகிட்டு வரலாம். நேம் எப்படி எடுக்கிறது? பேரண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு வந்து வாட். ஸோ வாட் டாட் பேரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டு என்ன? நேம். எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன வந்துடுச்சு? எனக்கு நேம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துடுச்சு. இது ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாலே தெரியுது. பட் நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இது டாஸ்கோட ரெக்கார்டு, சாரி இது அக்கௌண்ட்டோட டாஸ்க், இது ஆப்பர்ச்சுனிட்டியோட டாஸ்க். நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? எல்லா சினாரியோலையும் அப்படி பண்ண முடியாது. ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வாட் டாட் டைப்பு தானே நீங்கள் வந்து ஃபில்டரில் யூஸ் பண்ணீங்க. இந்த வாட் டாட் டைப்பை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே எடுத்து கம்மா போட்டு இந்த இடத்துல கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆப்ஜெக்டோட பேர் வந்துடுச்சு. தட் இஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட் யார் அப்படிங்கிறத என்னால் என்ன பண்ண முடியுது, எடுத்துட முடிஞ்சுது. ரைட். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, ஒரு டாஸ்க் அக்கௌண்ட்டு கீழே இருக்குது, 2 டாஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே இருக்குது. ஸோ இட் இஸ் எ கன்ஃபர்மேஷன் தட் ஐ am able to retrieve the task created for account and opportunity with the help of type qualifier. ஸோ இதுதான் டைப் குவாலிஃபையர். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சாக்கலை, பாலிமார்பிக் ரிலேஷன்ஷிப் சாக்கல் டைப் குவாலிஃபையர் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பெசிஃபிக் பேரண்ட் ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸை நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்த சினாரியோ எடுத்துக்குவோம். இந்த சினாரியோட கண்டினியூஷன் தான் இந்த சினாரியோ. ஸோ இந்த கம்பெனிக்கு என்ன தேவை அப்படின்னா, இதே மாதிரி அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வர வேண்டியது அது தேவை தான். ஆனால் அடிஷ்னலாக ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அக்கௌண்ட்டில் இருந்து எனக்கு என்ன வேணும், நம்ம எல்லா இப்போ பேரண்ட்லேருந்து நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். இவங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. இப்போ உங்களோட ஒரு டாஸ்க் எடுக்கிறீங்க, அந்த டாஸ்கோட பேரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் அக்கௌண்ட்டோட நேமும் ரேட்டிங்கும் வேணும். இந்த டாஸ்கோட பேரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக நேமும் அமௌண்ட்டு வேணும். இங்கே தான் நமக்கு செக். ரைட். ஸோ நார்மலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் உள்ள ஃபீல்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா மல்டிபிள் சாக்கல் நம்ம எழுதி அதை என்ன பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போது இதை ஒரு சிங்கிள் சாக்கல் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் எஸ். எப்படி அச்சீவ் பண்ணுறது? அடுத்த குவாலிஃபயர் டைப் ஆஃப் அப்படிங்கிற குவாலிஃபயர். ஸோ இந்த டைப் ஆஃப்ங்கிற குவாலிஃபயர் நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் அபெக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்விட்ச் படிச்சிருப்பீங்க. ரைட். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள், செலக்ட் டைப் ஆஃப், அடுத்து உங்களோட பாலிமார்பிக் ஃபீல்டு. என்னோட பாலிமார்பிக் ஃபீல்டு என்ன? என்னோட பாலிமார்பிக் ஃபீல்டு வாட். ரைட். வாட்டை வச்சு தான் நான் இப்போ அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறேன். அப்போ டைப் ஆஃப் வாட். சுவிட்சில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். வென் இந்த வாட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா தென் எனக்கு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேம் அண்ட் ரேட்டிங் வேணும். வென் இந்த வாட்டுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அப்படின்னா தென் எனக்கு நேமும் அமௌண்ட்டும் வேணும். டைப் ஆஃப் யூஸ் பண்ணால் இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எழுதுறீங்க. ஸோ அது கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகணும் வித் கீவேர்ட் எண்ட். டைப் ஆஃப் போட்டால் கண்டிப்பாக எண்ட். அதுக்கப்புறம் தான் பேஸ் ஆப்ஜெக்ட் என்ன? டாஸ்க். ரைட். ஸோ ஃப்ரம் டாஸ்க். டாஸ்கில் உள்ள எல்லாம் வேணுமா? இல்லை, நம்ம ஜஸ்ட் நவ் அப்ளை பண்ண ஃபில்டர் அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். லெட் மீ டேக் யூ டைரக்ட்லி டு தி அனானிமஸ் விண்டோ. ஸோ அனானிமஸ் விண்டோ வந்துக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கல், பாலிமார்பிக் ரிலேஷன்ஷிப் சாக்கலை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். எழுதி இதை எக்ஸிக்யூட் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ எழுத போகிறேன். ஃபஸ்ட் லிஸ்ட். இது ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட் வந்து டாஸ்க் ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். டாஸ்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு செலக்ட் போட்டுக்குவோம். ரைட். ஃபஸ்ட்டு செலக்ட் போடுவோம். செலக்ட். ரைட். அதுக்கடுத்து செலக்ட் போட்ட உடனே இமிடியேட்டாக நமக்கு என்ன யூஸ் பண்ணணும், டைப் ஆஃப் யூஸ் பண்ணணும். டைப் ஆஃப் குவாலிஃபயர் யூஸ் பண்ண போகிறோம். டைப் ஆஃப் எந்த ஃபீல்டு? வாட் அப்படிங்கிற ஃபீல்டு. ரைட். எந்த ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறோம்? வாட். இந்த வாட்டை வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் படி நம்ம வந்து இன்னும் கேபிட்டலில் வேண்டாம். ஸோ கேபிட்டல் இல்லாமல் எழுதுவோம். டைப் ஆஃப் வாட். அது எப்படி இருக்கலாம்? வென் அக்கௌண்ட். அது வந்து எப்படி இருக்கலாம்? அக்கௌண்ட்டாக இருக்கலாம். வென் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டாக இருந்தால் தென் எனக்கு என்ன வேணும், அக்கௌண்ட்டில் இருந்து நேம் வேணும் அண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ரேட்டிங் ஃபீல்டு வேணும். ரைட். அதுக்கு அடுத்தது வென்.
இதே இது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்ததுன்னா எனக்கு என்னெல்லாம் வேணும்? இதே இது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நேம் வேணும், பட் ரேட்டிங் வேணும். ரேட்டிங் ஃபீல்டே அங்கே கிடையாது. எனக்கு என்ன வேணும்? அமௌண்ட் வேணும். ரைட். ஸோ நம்ம டைப் ஆஃப் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? எண்ட். ஸோ இது எல்லா ரெக்கார்ட்லேருந்து நமக்கு எடுக்கணுமா? இல்லை. ரைட். நமக்கு எங்கேருந்து வேணும்? அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருந்து மட்டும் வேணும். ரைட். ஸோ ஃப்ரம் டாஸ்க் கொடுத்துட்றோம். ஃப்ரம் டாஸ்க் டாஸ்க் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுக்க போகிறோம். அடுத்து கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். வயர் இந்த வாட்டோட டைப் இது நம்ம இந்த ப்ரீவியஸை நம்ம பார்த்த அதே சாக்கல் தான். வயர் கீழே கூட இருக்குது. வயர் டைப் இன் நமக்கு எப்படி இருக்கணும்? அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். டைப் இன் அக்கௌண்ட் கமா ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செமிகோலன் போட்டு இதை டீபக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ரிசல்ட் வருதான்னு. ஸோ சிஸ்டம் டாட் டீபக் ஸோ தட் நமக்கு சிண்டாக்ஸில் எரர் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இந்த டாஸ்க்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு செமிகோலன் போட்டுக்கிறேன். எக்ஸிக்யூட்டும் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. டீபக் ஒன்லி போகிறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வருது. அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் அக்கௌண்ட்டில் உள்ள நேம் ரேட்டிங்கோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ள நேம் அமௌண்ட்டோ எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ரைட். ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட்டை வந்து இந்த பாலிமார்பிக் ரிலேஷன்ஷிப் கோரி நம்ம டைப் ஆஃப் போட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, அதோட ரிசல்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களை ப்ரெசன்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ப்ரெசன்டேஷனில் பாருங்கள். நமக்கு சாக்கல் எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் என்னவோ லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கு தான். ஆனால் அதுக்கு உள்ளாடி எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே எஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் அப்படின்னா அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஒரு எஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டு அது ஒரு எஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். எனக்கு டாஸ்க்லேருந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் நான் டைப் ஆஃப் போட்டு அக்கௌண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து ரிட்ரீவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எப்படி தான் வந்திருக்கும்? உங்களுக்கு எஸ் ஆப்ஜெக்டாக தான் வந்திருக்கும். இந்த எஸ் ஆப்ஜெக்ட் எந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டை யூஸ் பண்ணிச்சு? வாட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ஃபீல்டை யூஸ் பண்ணி கிடைச்ச எஸ் ஆப்ஜெக்ட். அப்போ அக்கௌண்ட் ரெக்கார்ட்லேருந்து ரிசல்ட் வந்திருக்கும். அக்கௌண்ட்டோட நேம் அண்ட் ரேட்டிங் வந்திருக்கும். அது எஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து ரெக்கார்டு வந்திருக்கும். அது எஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ இந்த டாஸ்க்குள்ளே எல்லாமே எஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ இதை எப்படி நான் வந்து ரிட்ரீவ் பண்ணுறது? ஸோ இதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு வி நீட் டு ஃபர்தர் ரைட் மோர் கோட். நம்ம மோர் கோட் எழுத போகிறோம். நமக்கு கிடைச்ச எஸ் ஆப்ஜெக்டை அக்கௌண்ட்டாகவும் ரேட்டிங்காகவும் டைப் காஸ்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நமக்கு ஒரு ரிசல்ட் வந்துட்டுனா இமீடியட்டாக என்ன போடுவோம்? ஒரு ஃபார் லூப் போடுவோம். ரைட். ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். எதை ட்ராவர்ஸ் பண்ண போகிறீங்க? நமக்கு இந்த லிஸ்ட்டோட பேர் டாஸ்க்ஸ். அந்த டாஸ்க்கை தான் ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். இந்த டாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டுமே ஒரு டாஸ்க்கு தான். ஸோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். டாஸ்க் ரெக்கார்ட். ரைட். ஓகே, எடுத்தாச்சு. ஃபஸ்ட் ரெக்கார்டு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போது அது ஒரு எஸ் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா கெட் எஸ் ஆப்ஜெக்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த எஸ் ஆப்ஜெக்டை ரிட்ரீவ் பண்ண முடியும். பட் இந்த கெட் எஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இந்த மெத்தடுக்கு எந்த பாலிமார்பிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டோ அந்த ஃபீல்டோட பேரை கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறது வாட். ரைட். அப்போ நான் என்ன கொடுக்குறேன்? ரெக்கார்ட் டாட் கெட் எஸ் ஆப்ஜெக்ட் வாட்டுன்னு கொடுக்குறேன். இதுவும் ரெஸ்பான்ஸுக்கு என்ன பண்ணுது? எஸ் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த எஸ் ஆப்ஜெக்டை ஒரு எஸ் ஆப்ஜெக்ட் வேரியபிளில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும். ஓட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு டாஸ்க் எடுக்கிறேன். அதிலிருந்து இந்த எஸ் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு வாட்டை கொடுத்து எஸ் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். இந்த எஸ் ஆப்ஜெக்ட் கிடச்சிட்டு இந்த எஸ் ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அடுத்து நான் என்ன பண்ணணும்? இது அக்கௌண்ட்டாக இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஓகே. அதுக்கு நமக்கு ஒரு 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 ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்துருக்க கூட செய்யலாம். வாட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப். இது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இந்த வாட் ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட்டாக இருக்கான்னு நான் பார்க்குறேன். அக்கௌண்ட்டாக இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கலாம்? ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு எல்சிஃப் போட்டுக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த எஸ் ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து பண்ண போகிறோம். அக்கௌண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? அக்கௌண்ட்டாக அதை டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி ஃபீல்டு ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை டைப் காஸ்ட் பண்ணணும். ரைட். ஸோ அக்கௌண்ட் ஏசிசி இஸ் ஈக்குவல் எப்படி டைப் காஸ்ட் பண்ணுவீங்க?
ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்ரிகேட் சாக்கல்லாம் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் சாக்கல் இதில் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டைப் காஸ்டிங் பண்ண போகிறேன். இது எப்படி டைப் காஸ்டிங் பண்ண போகிறேன்? அக்கௌண்ட்டாக டைப் காஸ்ட் பண்ணுறேன். எதை அக்கௌண்ட்டாக டைப் காஸ்ட் பண்ண போகிறேன்? என் கையில் இருக்கக்கூடிய இந்த வாட் ஓபிஜியை நான் டைப் காஸ்ட் பண்ணுறேன். வாட் ஓபிஜி எப்படி இருக்குது? அது எஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ எஸ் ஆப்ஜெக்டாக இருக்கிறத நான் டைப் காஸ்ட் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்? அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். இதனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ்? அக்கௌண்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணதுனால சிஸ்டம் டாட் டிபக் அக்கௌண்ட்டோட பேரை நான் டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிசி நேம், அக்கௌண்ட்டோட நேம் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் போட்டுட்டு என்கிட்ட இருக்கிறது ஏசிசி டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்? அதை ரிட்ரீவ் பண்ண முடியும். சிமிலர்லி அக்கௌண்ட்டோட ரேட்டிங் ஃபீல்டையும் நான் என்ன பண்ணணும்? டிஸ்பிளே பண்ணி காட்டணும். நான் கண்ட்ரோல்-C காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன மாற்றிக்கிறேன்? ரேட்டிங்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி ஏசிசி டாட் நான் என்ன கொடுத்துக்கிறேன்? ரேட்டிங்னு கொடுத்துக்கிறேன். ரைட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மகிட்ட இருந்த எஸ் ஆப்ஜெக்டை அக்கௌண்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து நேமையும் ரேட்டிங்கையும் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்டுக்கு பதில் இந்த இடத்துல அப்படியே என்ன மட்டும் கொடுக்க போகிறோம்? ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஏசிசிக்கு பதில் ஓபிபின்னு கொடுத்துக்குவோம். டைப் காஸ்ட் பண்ணணும் எஸ் ஆப்ஜெக்டை. எந்த ஆப்ஜெக்டாக டைப் காஸ்ட் பண்ணுறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டியாக டைப் காஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியோட நேமை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோட அமௌண்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். ரேட்டிங் அண்ட் தென் லெட் மீ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட். ரைட். ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் இதையும் நம்ம என்ன பண்ணோம்? பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது ஓபிபி அண்ட் இந்த இடத்துல இருக்கிறதும் ஓபிபி, பட் ரேட்டிங் கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆப்பர்ச்சுனிட்டியோட அமௌண்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த கோடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதணும். பாலிமார்ஃபிக் கொரி நம்ம எழுதணும் வித் த ஹெல்ப் ஆஃப் டைப் ஆஃப் குவாலிஃபயர். ஸோ டைப் ஆஃப் யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டாக இருந்தால் ரேட்டிங் அண்ட் நேம், ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் நேம் அண்ட் அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ அதை ரிசல்ட் வந்து எஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. அதை ட்ராவல்ஸ் பண்ணி எஸ் ஆப்ஜெக்டில் இருந்து எக்ஸாக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றி டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எடுத்து பார்ப்போம். நமக்கு இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இது லைன் நம்பர் 10 நமக்கு ராவாக அப்படியே அந்த லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கை பிரிண்ட் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட். அடுத்து அதை பார்ஸ் பண்ணும்போது நமக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அக்கௌண்ட்டோட நேம் வந்துடுச்சு, ரேட்டிங் இல்லை, ஸோ நல். அக்கௌண்ட்டோட நேம் வந்துடுச்சு, ரேட்டிங் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியோட நேம் வந்துடுச்சு, அமௌண்ட் இல்லை, நல். ஸோ அமௌண்ட் இல்லை, நல். ஸோ அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி கெட் ரேட்டிங் ஆஸ் வெல் அஸ் அமௌண்ட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிங்கிள் சாக்கல் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்ட்டில் இருந்து இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துட்டோம். சின்ஸ் இட் இஸ் எ பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் we were able to achieve this. ரைட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி பாலிமார்ஃபிக் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு யூஸ் பண்ணி நமக்கு வர்ற பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை எப்படி டைப் ஆஃப் குவாலிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஒரு நல்ல ஐடி கெரியருக்காக பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கெரியர் கேப் நிறையா இருக்கலாம், இல்லை நீங்கள் நான் ஐடியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஏன் ஐடியில் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ். ஆமாங்க, சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம். அதாவது அதில் 60% கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். பாயிண்ட், கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப்பில் தான் நம்மளோட வேலைகள் இருக்கும். ஒரு 40% கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில் சின்ன சின்னதாக கோடிங் வரதான் வரும். ஆனால் அதை ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறத விட உள்ளே போனதுக்கப்புறம் நல்ல ஈஸியாக வேலையும் பார்க்கலாம். வருடத்திற்கு 3 லட்சத்துலேருந்து 4.5 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். அது ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40% வரைக்கும் ஹைக் வரும். மினிமம், மேக்ஸிமம் 100%, 200% கூட ஹைக் இருக்கும். இதை நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. எங்களுடைய ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போனீங்கன்னா அதில் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிளேஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்களுடைய லிங்க்டின் லிங்க் இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய ஜாப் ஓரியன்ட், ஜாப் ரெஃபரல்ஸ் கேரண்டீடு மற்றும் ரியல் டைம் ப்ராஜெக்டோடு இருக்கக்கூடிய சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரைனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போயிட்டு கான்டாக்ட் அஸ் செக்ஷன் போங்க. அங்கே ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய கெரியர் கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு 1-to-1 கால் போட்டு சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் கைட் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.